காலையில் எழுந்திருக்கும் போதே என்னடா இது ஆஃபீஸ் போகணுமான்னு ஒரு ஹெவினஸ் வருதா? சண்டே நைட் ஆனாலே திடீர்னு ஒரு ஆங்ஸைட்டி வருதா? அப்படி இருந்தால் நீங்கள் தனியாள் இல்லை. சர்வே சொல்கிறது என்னென்னா, இந்தியாவில் 90% எம்ப்ளாயீஸ் வேலை ஸ்ட்ரெஸ்ஸில் தவிக்கிறாங்க. 62% பேருக்கு பேர்ன் அவுட் இருக்குது. ஆனால் குளோபல் ஆவரேஜ் வெறும் 20% தான். ஏன் இப்படி? வேலை கஷ்டமாக இருக்குது, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் அதை விட பெரிய ப்ராப்ளம் இன்னொன்று இருக்குது, அது ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ். இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கு கோபம் வரும். நான் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் ப்ளே பண்ணாலும் பண்ணாட்டாலும் கேம் நடக்கும். உங்களுக்கு ரூல்ஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தர் ஆடுற கேமில் பகடக்காயாக மாறிடுவீங்க. இது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஆஃபீஸில் நடக்கிற ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ். அதை கண்டுபிடிக்கிறது எப்படி, கவனமாக கையாளுறது எப்படி உங்களுடைய கேரியரை பாதுகாக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வாரத்துக்கு 1 அல்லது 2 வீடியோ தான் போடுவேன். நான் என்னோடய வீடியோவில் பேசுகிற இந்த நாலேஜ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒரு 7 ஆஃபீஸ் உள்குத்து பிரச்சனைகள் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தான் வேலைக்கு போக போகிறீங்கனாலும் சரி, இந்த 2 சூழலையும் மனசில் வச்சு தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நான் முதல்ல பேச போகிறது பாஸ் கல்ச்சர் பற்றி. நமக்கு இங்கே பெரும்பாலான ஆஃபீஸில் ஒரு கல்ச்சர் இருக்குது. பாஸ் சொன்னால் மட்டுமே சரி. உங்களோட ஐடியா என்னென்னா கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா கேட்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிமிஷத்துக்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன டெசிஷன் எடுக்கவும் பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி சத்துரும், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், முதல் 3 மாதம் அப்சர்வ் பண்ணுங்கள். பாஸ் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். மைக்ரோ மேனேஜர்னால் நீங்கள் பண்ணுற எல்லா கஷ்டமான காரியத்தையும் கிளியராக டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இமெயிலில் கன்ஃபர்மேஷன் வாங்க. சார் நீங்கள் சொன்னதுபடி இதை பண்ணுறேன், கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புங்க. இந்த ஹேபிட் உங்களை பாதுகாக்கும். ஏற்கனவே இந்த நரகத்தில் இருக்கீங்களா? முதல்ல இது உங்கள் தப்பு இல்லை, இது சிஸ்டத்தோட பிரச்சனை. ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், பாஸ்கிட்ட டைரெக்டாக ஃபைட் பண்ணாதீங்க. அது கேரியரை ஹர்ட் பண்ணும். அதுக்கு பதில் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை வீக்லி இமெயிலாக சம்மரியாக பாஸ்கிட்ட அனுப்புங்க. இந்த வாரம் இதை முடித்தேன்னு. இதனால் பாஸுக்கு ஒரு கண்ட்ரோல் ஃபீலிங்கும் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். வின்-வின் சிச்சுவேஷன். பை த வே, நான் பேசின இந்த பிரச்சனையோ அல்லது இனிமேல் பேச போகிற பிரச்சனைகளோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக அதை எப்படி சமாளித்து உயர்ந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொன்னீங்கன்னா பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2வது பிரச்சனை அதிக ஒர்க், பர்ன் அவுட். இந்தியாவில் ஆவரேஜ் எம்ப்ளாயி வீக்கில் 47 மணி நேரம் வேலை பண்ணுறாங்க. 51% பேர் வீக்கில் 49 மணி நேரத்துக்கும் மேலே வேலை பண்ணுறாங்க. அமெரிக்காவில் இது 38 மணி நேரம், யூகேயில் 36 மணி நேரம் தான். நாம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பாருங்கள். 2024 பூனேல வேலை பண்ண ஒரு 26 வயதான ஒரு சிஏ ஆனா செபாஸ்டின் கார்டியாக் அரெஸ்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா, என்னுடைய மகளை உங்களோட கம்பெனி கொன்னது அப்படின்னு சொல்லி பாஸுக்கு கடிதம் எழுதினாங்க. இன்னொரு மேனேஜர் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நோட்டில் தூக்கம் இல்லாமல் 45 நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைங்க, இது ரியல் லைஃப். புதுசாக போகும்போதே நீங்கள் எத்தனை மணி நேரம் வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கவனிங்க. ஆஃபர் லெட்டரில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி படிங்க. முக்கியமான ஹேபிட், வேலை நேரம் முடிஞ்சதும் லேப்டாப்பை மூடுங்க. முதல்ல கஷ்டமாக இருக்கும், ஆனால் இந்த பவுண்ட்ரி நீங்கள் ஆரம்பத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா நல்லது. இது ஆரம்பத்திலே நீங்கள் பண்ணலை அப்படின்னா பிறகு எப்போவுமே முடியாது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பேர்ன் அவுட்டாக இருக்கீங்களா? உங்கள் பாடி சிக்னல்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. ஒரு ப்ராக்டிக்கல் டிப், ப்ரொடெக்டட் டைம் வைங்க. எக்ஸாம்பிள், 8 மணிக்கு மேலே வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுவேன். வீக்கெண்டில் ஆஃபீஸ் மெயில் செக் பண்ண மாட்டேன். இது செல்ஃபிஷ்னஸ் இல்லை, இது சர்வைவல். உங்கள் மேனேஜர் ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரா? சார் ஈவினிங்கில் பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குது சார், ஆனால் டுமாரோ மார்னிங் 9 மணிக்கு முன்னாடியே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுங்கள். ஃபர்மாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக. 3வது பிரச்சனை பலருக்கும் தெரிஞ்சது தான், பாஸோட ஃப்ரெண்டுக்கு ப்ரமோஷன். ரீஜனலில் ஒரே ஊருக்காரருக்கு பெஸ்ட்டு ப்ராஜெக்ட், ஹெச்ஆரோட ரிலேட்டிவ்க்கு பெர்மனண்ட் பொசிஷன். நெப்போட்டிசம் அண்ட் ஃபேவரட்டிசம். நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரிலேஷன்ஷிப் இல்லைனா நோட்டீஸ் ஆகாது. இது பெயின்ஃபுல் ரியாலிட்டி. ப்ரமோஷன்ஸ் மெரிட்னால் மட்டும் கிடைக்காது, பர்சனல் டைஸ் ரொம்ப முக்கியம். புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், நெட்வொர்க்கிங் முக்கியம். நான் என்னுடைய வேலையை மட்டும் பார்ப்பேன், என்னுடைய திறமையை பார்த்து நேரடியாக தேடி எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்விசிபிள் ஆயிடுவீங்க. ஆஃபீஸ் லஞ்சில் பேசுங்க,
கிராஸ் டீம் மீட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், சீனியர் கிட்ட கான்வர்சேஷன் வைங்க. இது பாலிடிக்ஸ் இல்லைங்க, இது விசிபிலிட்டி. ஆனால் ஒரு லைன், பாஸை தேவையில்லாமல் பாராட்டுறது ஷார்ட் டேர்மில் ஒர்க் ஆகலாம், ஆனால் லாங் டேர்மில் உங்களுடைய கிரெடிபிலிட்டி போயிடும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு அன்ஃபேராக ட்ரீட் பண்ணப்படுறதா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கலையா? முதல்ல கோபத்தில் எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. கோபத்தில் யார்கிட்டையும் போய் மோதாதீங்க. அதில் உங்களுக்கு தான் சேதாரம் அதிகமாக இருக்கும். ஹெச்ஆர் கிட்ட அல்லது பாஸ் கிட்ட டைரெக்டாக பேசுங்க. மரியாதையாக பொறுப்பாக பேசுங்க. நான் ப்ரொமோட் ஆக என்ன பண்ணணும், என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நீங்கள் தேவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கு அவங்க பதில் சொல்லாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேறொரு ஆன்சர். அந்த கம்பெனியில் உங்களுக்கு இடம் இல்லை, கவனமாக வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 4வது பிரச்சனை, கிரெடிட் ஸ்டீல் பண்ணுறது, ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணுறது. இது என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியலை. நீங்கள் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பாஸ் மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, கிரெடிட் பாஸுக்கு போகுது. நீங்கள் ப்ராஜெக்டை முடிக்கிறீங்க, சம்திங் ராங் ஆகுது, ப்ளேம் உங்களை வருது. ரிசர்ச் சொல்கிறது என்னென்னா, இந்தியன் ஆஃபீஸில் இது ரேம்பண்டாக நடக்குது. எஸ்பெஷலி ஐடி அண்ட் கன்சல்டிங் செக்டரில் இது ரொம்ப அதிகமாகவே நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி கையாளுறது? இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், டாக்குமெண்டேஷன் தான். எல்லா கான்ட்ரிபியூஷனையும் இமெயிலில் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. மீட்டிங்க்கு முன்னாடியே உங்கள் ஒர்க் இமெயிலில் ஷேர் பண்ணுங்கள். அட்டாச் இஸ் த டெக் ஐ ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க. இப்படி பண்ணால் கிரெடிட் ப்ரூவ் பண்ண ஈஸியாக இருக்கும், ப்ளேம் ஈஸியாக டிஃப்ளெக்ட் பண்ணிடலாம். இப்படி பண்ணால் மேனேஜரை கன்ஃபரண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லைங்க, இது கன்ஃபரண்டேஷன் இல்லை, இது எவிடன்ஸ் மேனேஜ்மெண்ட். 5வது பிரச்சனை, மென்டல் ஹெல்த். இந்த பிரச்சனை மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப சீரியஸான பிரச்சனை. 45% எம்ப்ளாயீஸ் சண்டே ராத்திரி ஆங்ஸைட்டியில் இருக்கிறாங்க, மண்டே பற்றி நினச்சி. ஆனால் ஆஃபீஸில் யார்கிட்டையாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அதை ஒரு வீக்னஸாக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அப்ரைசலில் அது அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபியர் எல்லாரையும் சைலண்ட்டாக வச்சுருக்குது. இதை எப்படி கையாளுறது? உங்களுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அலோனாக ஃபைட் பண்ண வேண்டாம். முதல்ல ட்ரஸ்டட் பர்சன்கிட்ட பேசுங்க. அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு தெரப்பிஸ்ட்டாக கூட இருக்கலாம். உங்கள் கம்பெனியில் இஏபி, அதாவது எம்ப்ளாயி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்களா? அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே உங்களுக்கு ஃப்ரீயாகவே தெரப்பி கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். தெரப்பி வீக்னஸ் இல்லை, அவேர்னஸ். உடம்பு வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம். மனசு வலிக்குது, ஏன் டாக்டர்கிட்ட போகக்கூடாது? சிந்திங்க. 6வது பிரச்சனை, காஸ்ட், ரிலிஜன், லாங்குவேஜ் இஷ்யூ. பலரும் பேச தயங்குவாங்க, நம்ம இதை நேரடியாக பேசலாம். ஆஃபீஸில் ஒரே ஊரை சேர்ந்தவங்க குரூப் ஆகிக்குவாங்க, ஒரே கம்யூனிட்டியாக இருந்தால் ப்ரொமோட் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் வேறு அப்படின்னா தனிமைப்படுத்துவாங்க. பீப்புள் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேகசின் ஒரு ஸ்டடியில் காஸ்ட், ரிலிஜன், ரேஸ், லாங்குவேஜ் இது எல்லாமே இந்தியன் ஆஃபீஸில் இன்ஃபார்மலாக இன்ஃப்ளூயன்ஸாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி கையாளுறது? நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறது உங்களால் மட்டும் முடியாது. அக்செப்ட் தட். ஆஃபீஸில் புரட்சி பேசாதீங்க, ஆனால் இண்டிவிஜுவலி நீங்கள் பண்ண முடியறது இருக்குது. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் சாதி பார்த்து பழகாதீங்க. நீங்கள் மதம், இனம், மொழி அடிப்படையில் செயல்படாதீங்க. இதை நீங்கள் செய்தாலே பெரும்பாலும் நீங்களும் பாதிக்கப்பட மாட்டீங்க. எந்த வித்தியாசமும் பார்க்காம அன்பு காட்டுங்க. தீமையை தீமையால் வெல்ல முடியாது, தீமையை நன்மையால் தான் வெல்ல முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட், உங்கள் ஒர்க் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. டாக்குமெண்டேஷன், விசிபிலிட்டி, கிராஸ் டீம் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களை யாராவது அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்களா? அந்த பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஹெச்ஆர் கிட்ட எஸ்கலேட் பண்ணுங்கள். அவங்க ஆக்ஷன் எடுத்தால் அந்த கம்பெனிக்கு உங்கள் உழைப்பு, இல்லையா வாய்ப்பு கிடைக்கும்போது ஜூட். அங்கே கடந்து கஷ்டப்படாதீங்க. நீங்கள் புரட்சி பண்ணவும் அங்கே போகலை, தியாகம் பண்ணவும் அங்கே போகலை, வேலை பண்ணி சம்பாதிக்க போயிருக்கிறீங்க. 7வது கடைசிமா, அன்ஃபேர் அப்ரைசல் சிஸ்டம். அப்ரைசல் டைம் வரும், நீங்கள் 12 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ரேட்டிங் 3 out of 5 அப்படின்னு சொல்லி வரும். என்ன ரீசன்னு கேட்டால் வேகா பதில் சொல்லுவாங்க. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கையாளுறது? ஒன்ஸ் அகெயின், இயர் முழுக்க உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸில், நான் இந்த ப்ராஜெக்டில் 20% காஸ்ட் சேவ் பண்ணேன், 3 கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பில்ட் பண்ணேன், இப்படி
கான்க்ரீட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்ரைசல் மீட்டிங்கில் என்னுடைய ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ண என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. தொடர்ந்து இந்த கொஸ்டினை டாட்ஜ் பண்ணுறாங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு சிக்னல். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இந்த 7 பிரச்சனைகளையும் கேட்டீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது எல்லாமே சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய தனிப்பட்ட தோல்வி கிடையாது. ஆனால் அதே டைமில் சிஸ்டம் மாறு வரைக்கும் காத்திருந்தா நம்ம ஹர்ட் ஆயிரும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டாக்குமெண்ட் பண்ணுங்கள், பவுண்ட்ரி வைங்க, நெட்வொர்க் பண்ணுங்கள், மென்டல் ஹெல்த்தை சீரியஸாக எடுங்க. புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், ஆஃபீஸ் ஒரு ஸ்கூல் இல்லை, யாரும் உங்களை கேர் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கணும். ஏற்கனவே ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ராங் பிளேஸில் இருக்கீங்களா, தயக்கம் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணுங்கள். 1 லைஃப் 1 ஜாப் 1 கம்பெனின்னு சொல்லி இருக்காதீங்க. அந்த கான்செப்ட் ஒரு நாளும் உருப்படாது. இதில் எந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு எஸ்பெஷலி புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு தரமான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.